சுவாதி திருநாள் இருக்கிறது பக்தி மஞ்சரியிலேருந்து எடுத்ததாக்கும் இந்த பத்மநாப சதகம். முதல் தசகத்தில் 19 அக்ஷரத்தில் வச்சு சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 19 அக்ஷரம் ஒரு ஸ்லோகம், அப்படி 4 ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் 11 அக்ஷரம் வீதம் 4 வரி வச்சாக்கம் பண்ணியிருக்கிறது. அதானது நாராயணியம் 2ஆம் தசகத்தில் எப்படி பக்தி பிரார்த்தனை வரதோ 2-3 தசகத்தில் அதை அப்படியே சங்கிரகிச்சு இதில் கொண்டு வந்திருக்கார் அவர். இந்த 2ஆம் தசகம் பக்தியினுடைய பிரார்த்தனை தான். பக்தி எப்படி பக்தி காணிக்கணும், பக்தியினால் என்ன நமக்கு கிடைக்கும், பக்தியினுடைய பிராதானியம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு தசகமாக்கும் 2ஆம் தசகம். பிபந்தியே தொச்சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் ச சகத்வதீயைஹி மன்யேத்ரதான் மாதவ தன்ய தன்யான். பிரபு, உடைய சரிதாமிருதம் பானம் செய்யப்பட்டதும் விஸ்வரம்யமான ரூபம் மனசில் நினைக்கப்பட்டதும் செய்யப்பட்ட பக்தன்மாரோடு கூடி காலம் கழிச்சு கூட்டணும்னாக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி யார் அப்படி கழிச்சு கூட்டுறாளோ அவள்லாம் தன்யர் அப்படிங்கிறது அதில் அர்த்தம் வரும். அதானது இந்த அதில் சிகரடி விருத்தத்திலேயாக்கம் போட்டிருக்கார். இது உபேந்திர விருத்தம், உபேந்திர வஜ்ர விருத்தத்திலேயாக்கம் இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது. ஆராக்கும் தன்யன்மார் பகத் பாத சேவகார், உங்களுடைய பாத சேவகன் தான் தன்யன். ஏ மாதவா, நான் தன்யன் ஆவேன் எப்போ தெரியுமா? யாரு உன்னுடைய பக்தியில் மூழ்கி இருக்காளோ, யார் உன்னுடைய விஸ்வரம்யமான ரூபம் மனசில் தரிக்கிறாளோ, விஸ்வரம்யம் அப்படின்னா ஜெகத்தை ரமிப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த ரூபம் விஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அந்த ரூபத்தை யார் மனசில் நினைக்கிறாளோ அவள் எப்படி உத்தம பக்தியோடு கூடி காலத்தை கழிக்கிறாளோ, அப்படின்னா உத்தம பக்தியோடு கூடி காலத்தை கழிக்கிறது சத்சங்கத்தில் இருந்து பகவத் விசாரத்தோடு இருக்கிறான்னு தாத்பரியம். அப்படி உள்ளவாள் ஆறு? அவாதான் தன்யர், பாக்கியம் செய்தவான்னு தாத்பரியம். இப்போ யார் உன்னை மனசில் சதா நினைக்கிறாளோ, ஆறு உன்னுடைய பிரார்த்தனையில் மூழ்கி இருக்காளோ, ஆறு உன்னுடைய இந்த விஷயம் முழுவதும் நீயாயிட்டு கணக்காக்கி உன்னுடைய ரூபத்தை மனசில் தியானிக்கிறாளோ அவாதான் இந்த உலகத்தில் தன்யன்மார். அப்படிப்பட்டவாளைத்தான் தன்யர் சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் அந்த ஸ்லோகம். மாதவன் சொன்னால் மானா லக்ஷ்மி, தவன்னா பர்த்தா, மாதவன் அப்படின்னா லக்ஷ்மி காந்தன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்போ எவனாக்கும் தன்யன்னா நிறைய பணம் உள்ளவனோ நிறைய சொத்து உள்ளவனோ அல்ல தன்யன். எவன் பகவத் விசாரத்தோடு இருக்கானோ, பகவத் பக்தியில் மொழி இருக்கானோ அவன் தான் தன்யன் அப்படிங்கிறது தான் அவருடைய தாத்பரியம். 2ஆம் ஸ்லோகம் சதா பிரசக்தாம் விஷயேஸ்வசாந்தாம் மதிம் மதீயாம் ஜெகதேக பந்தோம் தவைவ காருண்யவசாதிதானீம் சன்மார்காம் பிரேரய வாசுதேவா. சதா சர்வநாழி உன்னை நினைச்சுட்டு இருக்கப்பட்டவன் தான் தன்யர்னு சொன்னார். அப்படி நினைக்கிற புத்தி எனக்கு வரணுமே இல்லையா? மதியா மதி, என்னுடைய புத்தியை நீ என்ன செய்யணும்? சன்மார்க்கம் பிரேரையா, சன்மார்க்கத்தில் என்னை பிரேரிப்பிக்கணும். நல்ல காரியங்களை செய்யறதுக்கு, வியாபாரம் ஆகிறதுக்கு என்னுடைய மனசை நீ பக்குவப்படுத்தணும், அனுகிரகிக்கணும் தாற்பயம். ஏன்னா பகவானுடைய காருண்யம் கொண்டு மாத்திரம்தான் மனசை நியந்திரிக்க முடியும். we cannot control our mind, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல என்ன கேட்குறாருன்னா, எவன் உன்னை மனசில் நினைக்கிறானோ, எவன் உன்னுடைய விஸ்வரூபத்தை மனசில் தியானிக்கிறானோ, அந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ தான் நினைக்கிறானோ அவன் தான் தன்யன்னு சொன்னார். அந்த தன்யதை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஏ பிரபு நீ தான் தரணும். ஏன் தெரியுமா? தவ ஏவ காருண்யம், உன்னுடைய காருண்யத்தினால மட்டும்தான் அது கிடைக்கும். என்ன கருணாமூர்த்தி, நீ தீனபந்துவக்கம்.
ஜெகதேக பந்தோ, லோகத்துக்கு ஒரே ஒரு பந்து தான், ஜெகத்துக்கு ஏக பந்து நீதான். அப்படின்னா எனக்கும் ஏக பந்து நீதான். பந்துன்னா என்ன அர்த்தம்? ஆபத்தில் சகாயிக்கப்பட்டவா பந்து அர்த்தம். ஆபத்தில் யாரு சகாய்க்கிறாளோ அவாதான் பந்து. அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நமக்கு ஒரு அவசியம் வரும்போது நம்மளை ஒரு ஆளை சமீபிச்சா அப்பத்தான் தெரியும் அவ சரியான பந்துவா அல்லவாங்கிற காரியங்கள். அப்படி லௌகிகத்தில் பல பந்துக்கள் சில சமயத்தில் சகாயிக்கலாம், சில சமயம் சகாயிக்காமல் இருக்கலாம். மனப்பூர்வமாக இருக்காது, அதுக்குள்ள சாகச்சரியம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்குள்ள சாம்பத்திக சேஷி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதுக்குள்ள சாரீரிக சேஷி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா சமயத்திலும் எப்போவுமே நம்மளை அனுகிரகம் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடிய பந்து வாருன்னா பகவான் தான், பத்மநாபன் தான் அப்படிங்கிறார் அவர். அதனால் சதா சதா நமக்கு சகாயிக்கப்பட்டவர் தெய்வம். சன்மார்கதாம் பிரேரைய வாசுதேவா, வசுதேவ புத்திரன் வாசுதேவா நீதான் செய்யணும். அதனால என்ன, இந்த பக்தி நமக்கு கிடைக்கணுமானா அதுக்கு 2 விதமாக நம்ம ஈஸ்வரன் நம்ம செய்யலாம் சொல்லுவார். ஒன்று மார்ஜார மார்க்கம், இன்னொன்று மர்க்கட மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மார்ஜார மார்க்கம்னா எப்படின்னா, நாமல் மனசில் நினைச்சா போகிறோம் பகவானே நம்மளை கொண்டு போய் பக்தியில் கொண்டு போய் நம்மளை கொண்டு வந்து விட்டுருவார். இந்த பூச்சை என்ன செய்யும்? புனக்குட்டியை கவ்விண்டு போகும். அந்த பூச்சைக்குட்டி ஒன்றும் தெரியாது இல்லையா? லிட்டில் கேட் இருக்கு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதோட அம்மா இதை நல்லா பத்திரமாக கொண்டு போய் அங்கே கொண்டு வைக்கும். அப்படி ஒரு பக்தியில் நமக்கு பகவான்கிட்ட நமக்கு கிடைக்கலாம். இன்னொன்று எப்படின்னா மர்க்கட மார்க்கம். மர்க்கட மார்க்கம்னா குரங்கு. இந்த குரங்கு என்ன செய்ய தெரியுமோ, பெரிய குரங்கு சின்ன குரங்கு பற்றி கவலையே விடாது. அது பாட்டில் மரத்துக்கு மரம் சாடிண்டே போயிட்டே இருக்கும். ஆனால் அது சின்ன குரங்கு இருக்கே, அதோட வயத்தை அள்ளி பிடிச்சிக்கும், கீழே விழாமல் பிடிச்சிக்கணும். அவன் எந்த அளவுக்கு கீழே விழப்படாதுன்னு நினைச்சு பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சின்ன குரங்குக்கு சேஃப். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், பகவானுடைய பாதார விந்தத்தை அப்படியே மர்க்கடை மாதிரி அள்ளி பிடிச்சிக்கணும். அள்ளி பிடிச்சுண்டா நிச்சயமா நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதனால இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாக்காக்குன்னு சொல்லுவார். இந்த அவர் பக்தியை பற்றி சொல்லப்பட்டதாக்கும். அது தாத்பரியம் என்ன அப்படின்னா, சரணாகதி பகவத் பாதார விந்தத்தில் மனசை லயிச்சு நம்மளை அப்படியே அதில் விழுந்துட்டோமானா நிச்சயம் நமக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும். தாத்பரியம். அதனால நீ என்ன செய்யணும் பரமேஸ்வரா, உன்னுடைய காருண்யத்தினால நீ என்னுடைய மனசை நியந்திரித்துக்குள்ள கழிவு எனக்கு தரணும். நிறைய பக்தர்கள் இருக்கா, அதில் ஒருத்தராக என்னே நினைச்சு என்னை செலக்ட் பண்ணி என்னுடைய மனசை நியந்திரத்துள்ள கழிவை நீ தரணும். உன்னுடைய தாற்பயத்தினாலே, உன்னுடைய கருணையினாலேயும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே மட்டும்தான் என்னோட மனசை எனக்கு நியந்திரிக்க முடியும். தாற்பயம். அப்போ பக்தியோட ஒன்று அந்த பிரபஞ்சம் முழுவதும் நீதான் நினைக்கிறமான என் மனசு என்னுடைய கட்டுப்பாடில் வரணும் இல்லையா? அந்த மனசு கட்டுப்பாடில் வரணுமான அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் ஸ்லோகம். விஷயங்களில் மூழ்கி இருக்கப்பட்டதுனால இந்த மனசு இருக்கே, அது விஷய அனுகிரகமாக போயின்னு இருக்கு, லௌகிகமான ஜீவித்த காரியங்களில் போயின்னு இருக்கு. அந்த மனசை உன்னுடைய பாதார விந்தத்தில் லயிக்கிற மாதிரி உள்ளதாக மாற்றி நீ உன்னுடைய அனுகிரகத்தினால அந்த திருட பக்தி உன்னுடைய பாதார விந்தத்தில் எனக்கு வரணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். அது எப்படி கிடைக்கும்? தவ ஏவ காருண்யம், உன்னுடைய காரணத்தினால மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி சன்மார்க்கத்தில் பிரேரிப்பிச்சு என்னுடைய மனசை நல்ல வழியில் சிந்திக்கிறதுக்கு, நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உள்ள பிரேரணை எனக்கு நல்கி உன்னுடைய அனுகிரகத்தினால் அந்த பிரேரணை எனக்கு கிடச்சி என்னை பக்தனாக்கி நேரத்தை சொன்ன மாதிரி நான் தன்யன் ஆகணும். அதுக்குள்ள அனுகிரகம் நீ எனக்கு பண்ணணும்னாக்க அங்கே தாத்பரியம். மூணாமத்து திருஷௌ பவன் மூர்த்தி விலோகலோலே ஸ்ருதி சதே சாரு கதா பிரசக்தே கரௌச்சதே பூஜனபத்த திருஷ்ணௌ விதேகி நித்யம் மம பங்கஜாக்ஷா. இந்த சல்யூட்டேஷன் ஓரோ வாக்க போடுறார் அவர். பங்கஜாக்ஷா, தாமரக்கண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். மனசு நியந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மனசை நியந்திரிக்கணுமா அதுக்கு முந்தி வேறொரு காரியம் செய்யணும். ஏன்னா அந்த மனசு இந்திரியங்களுக்கு பின்னாடியாக போயின்னு இருக்கு. மனசை நியந்திரிக்கணுமான முதல்ல இந்திரியங்களை நியந்திரிக்கணும். எப்படி? திருஷௌ பவன் மூர்த்தி, பிரபோ
என்னுடைய கண் இருக்கே ஒன்றை பார்க்கணும், உன்னுடைய மூர்த்தி சுரூபத்தை பார்க்குற ஒரு சுபாவத்தை என் கண்ணுக்கு நீ கொடுக்கணும். அது மட்டும் போராது. சுதீச்சதே சாரு கதா பிரசக்தி, என்னுடைய காது இருக்கே உன்னுடைய சரித்திரங்களை கேட்கறதுக்கு இந்த காதுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும். காது எப்போ உன்னுடைய சரித்திரத்தை கேட்டுட்டே இருக்கணும், இந்த கண் எப்படி ஒன்றை பார்த்துட்டே இருக்கணும். இப்படி பகவத் சுரூபத்தில் திருஷ்டி பதிக்கணும் தாத்பரியம். க்ஷேத்திர விக்கிரகம், மகான்மார், சத்துக்கள் இவாளெல்லாம் பார்த்து அவள் கூட அவளுடைய விஷயங்களை கேட்டு அவள்கிட்டேருந்து கதைகள்லாம் கேட்குறதே இதெல்லாம் தான் நமக்கு மனசை நியந்திரிக்கிறதுக்குள்ள ஒரே வழி, இந்திரியங்களை நியந்திரத்துக்குள்ள வழி. இந்திரியங்கள் நியந்திரிச்சா தான் மனம் அடக்கம். தமம் சமம் சொல்கிறோம் இல்லையா? ஆத்தியம் புலனடக்கம் வந்தால் தான் மன அடக்கம். புலனடக்கம்னா இந்திரியங்களை அடக்கிறது. அடக்கிறதுனா என்னது? நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லை. நல்ல விஷயத்தில் இந்த சன்மார்க்க பிரேரதான் சொன்னோம் இல்லையா? நல்ல மார்க்கத்தில் நயிக்கணுமானா முதல்ல இந்திரியங்கள், இந்த கண்ணு பார்க்க வேண்டியதை பார்க்கணும், இந்த காது கேட்க வேண்டியதை கேட்கணும். எது பார்க்க வேண்டியது? ஈஸ்வர ஸ்வரூபம், சத்சங்கம், நல்ல மகான்மார். இப்படி கிடைச்சா எப்படி ஆக்கும்? அது சும்மா ஒரு நாளைக்கு தந்துட்டு இல்லாமல் ஆக்கிடப்படாது. நித்தியம் விதேகி நித்தியம். எனக்கு என்னைக்கு அந்த தாற்பயம் உண்டாயிருக்கணும். இந்த கண்ணு உன்னை பார்க்கணும், இந்த காது உன்னுடைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு. இந்த கண் காதை மட்டும் சொன்னால் மட்டும் போராது, பஞ்ச இந்திரியங்களும் அதில் அடக்கம் தாத்பரியம். அதனால ശരിക്ക് 11 இந்திரியங்கள் உண்டு. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மனசுங்கிறது உபேந்திரியம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு 5 ஞானேந்திரியம், சென்ஸ் ஆர்கன்ஸ். ஐ, இயர், நோஸ், டங், ஸ்கின். கர்மேந்திரியங்கிறது வாக்கு, பேச்சு, ஆக்கு, பாதம், வாக், பாணி, பாதம், உபஸ்தம், பாய். கை, கால், வாக்கு, அந்த விசர்ஜ அவயமான 2 உபஸ்தம், பாய். அப்போ இந்த மூக்கு என்ன செய்யணும்? பகவானே உன்னுடைய பாதத்தில் சேவிக்கப்பட்ட துளசியினுடைய மனம் இந்த மூக்கில் வரணும். நான் அந்த மனம் கூட ஈஸ்வர விசாரமாக இருக்கணும் தாத்பரியம். இந்த காது நல்ல விஷயங்களை கேட்கணும், கண்ணு நல்லதை பார்க்கணும், மூக்கு உன்னுடைய துளசியை சுசிக்கணும், இந்த நாக்கு இருக்கே அதோட ரசனை, அதில் உன்னுடைய பகவத் நாமாவை சொல்லணும் தாத்பரியம். அதை ஞானேந்திரியமாக இருக்கும்போது ரசனை வேணும், கர்மேந்திரியமாக இருக்கும்போது இந்த வாக்கு நாமோச்சாரணம் செய்யணும், பகவானை பற்றி நாமோச்சாரணம் செய்யணும். அப்படி இந்திரியங்களை நல்ல வழிக்கு நயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் பகவத் அனுகிரகம் வேணும் தான். உன்னுடைய அனுகிரகம் உண்டானாத்தான் அது நடக்கும். அதனால சாரு கதா பிரசக்தி, நல்ல விஷயங்களெல்லாம் கேட்கணும் உன் அனுகிரகத்தினால. கரௌச்சதே பூஜன பத்த திருஷ்ணம், இந்த கை இருக்கே உன்னுடைய பூஜைகளை செய்யறதுக்குள்ள பாக்கியத்தை இந்த கைக்கு கொடுக்கணும். இந்த கையால் ஏதாவது செய்தால் அதனுடைய பூஜை மாதிரி பூஜை செய்யறதாக இருக்கணும் இந்த கை அப்படின்னு தாத்பரியம். இப்படி ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், கைன்னு சொன்னால் மற்ற எல்லாமே ஈஸ்வர விசாரத்தில் லயிக்கணும் தாத்பரியம். அது என்ன அர்த்தம்னா, காமக்ரோதாதிகளை நசிப்பிக்கணும். அதுதான் அந்த உபஸ்தம், இந்த இந்திரியங்களுடைய அனந்த ஜோலின்னு தாத்பரியம். லௌகீக சுகத்தில் இச்சை குறைஞ்சு கொண்டு அதில் ஆசக்தி இல்லாமல் ஆகணும் உன்னுடைய அனுகிரகத்தினால. அதனால எனக்கு இது கிடைக்கணுமானா என்ன? நீ உன்னுடைய அனுகிரகத்தினால இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, காமா குரோதாதிகள் எல்லாம் ஜெயிச்சு இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்து, அந்த பாக்கியத்தினால என்னுடைய மனசை நியந்திரிச்சு பக்தியை வளர்த்தணும் அப்படின்னு தாத்பரியம். இதை நம்ம சிவானந்தர்களில் பார்த்தோம். ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா எதி பிராதக்ஷிண்ய கிரமணமச்சனா தியாகு தேவிதிஹி பார்த்தோம் இல்லையா? ஏ தேவி, நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் உன்னுடைய ஜபமாக மாறட்டும். நான் கையால் என்னெல்லாம் காட்டுறேனோ அதெல்லாம் உன்னுடைய முத்திரையாக மாறட்டும். நான் எங்கெல்லாம் நடந்து போகிறேனோ அதனுடைய பிரதட்சணமாக மாறட்டும். நான் என்னெல்லாம் குடிக்கவும் திங்கவும் செய்யணும் அதனுடைய நைவேத்தியமாக மாறட்டும். அப்படின்னா என்னுடைய சர்வ கர்மங்களும் தத்ததகிலம் சம்போ சிவாராதனம். பரமேஸ்வரா, இதெல்லாம் உன்னுடைய ஆராதனையாக மாறட்டும், தேவி உன்னுடைய ஆராதனையாக மாறட்டும் அப்படின்னு சொன்னால்,
நம்ம என்னெல்லாம் செய்தாலும் பகவத் ஆராதனையாக மாறட்டும் சொன்னால் பகவத் ஆராதனையில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரத்த செலுத்துவோமோ அந்த மாதிரி இருக்கணும் நம்முடைய வாக்குகளும் பிரவൃத்திகளும் எண்ணங்களும் எல்லாம் தாத்பரியம். அதைத்தான் நீங்கள் சொல்கிறார். ஸ்ருதினா வேதம் காதில் கேட்கப்பட்டது, பிரசக்தே ஆசக்தி உள்ளதாக செய்யணும். இப்போ பகவத் விசாரத்தில் எந்த பகவத் விசாரம்? சாரு கதா பிரசக்தே, உன்னுடைய அழகான கதா சரித்திரம் இருக்கே பகவானே, அதை கேட்கறதுக்கு என்னுடைய காதுக்கு அந்த பிரசக்தி அந்த ஆகிரகம் வரணும், அதை நீ வளர்த்து எடுத்துத்தான்னு தாத்பரியம். அப்படி முதல் ஸ்லோகத்தில் பக்தியில் இருக்கப்பட்டவனும் உன்னுடைய விஸ்வரூபத்தை விஸ்வத்தையே பிரபஞ்சத்தையே நீயாக்க நினைக்கப்பட்டவனும் தான் தன்யன். அந்த தன்யத்தை வரணுமானா என்னுடைய மனசை நியந்திரிக்கணும், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அப்படி மனசு நியந்திரிக்கணுமானா இந்திரியங்கள் ஆத்திய நியந்திரிக்கணும், அது ஒன்னால தான் முடியும், என்னால் முடியாது, நீ தான் பண்ணித்தரணும். அப்படி அதனால என்ன, நிருணாம் பவத் பாத நிஷேபணம் து மஹௌஷதம் சம்பிரதிரோகஹாரி ததேவ மே பங்கஜநாப பூயாத் தொன்மாயயா மோகிதமானசஸ்ய. நிருணாம், நிருணாம்னா மனுஷ்யா, நிஷேவணம் மகௌஷதம். சாதாரணமாக அசுகம் வந்தால் நம்ம மருந்து கழிப்போம் இல்லையா? இங்கே எப்படிப்பட்ட அசுகமாக நமக்கு இருக்கு? சம்ஸ்மிருதி. சம்ஸ்மிருதினா சம்சாரம், பவம்ங்கிற அசுகம். பவம்னு சொன்னால் பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து இறந்து எப்படியே அந்த ஜனன மரணம்ங்கிற அந்த சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம சுற்றின்னு இருக்கோமே, அதுதான் பவம். இந்த பவம்ங்கிற அந்த ரோகம் இருக்கே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசக்தி, அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு இல்லாம ஆகணும். அதுதான் போன ஸ்லோகத்துக்கு இந்திரிய நிகிரகம், இந்திரிய நிகிரகம் மனோநாசம், மனோநாசம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இந்திரியங்களை மனசை மடங்கினா எனக்கு பக்தி வர்த்திக்கும். அதனால இதெல்லாம் மாறி இந்த பவரோகத்தை மாறுறதுக்கு உடைய பாத சேவனம் செய்யப்பட்ட பாக்கியம் எனக்கு கொடுக்கணும், எனக்கு பவிக்கணும். ஏன்னா நான் எல்லாம் மாயால் மோகிக்கப்பட்டு இருக்கேன். இந்த மாயை தான் என்னை எப்படி இதில் மாற்றுறது. இந்த மாயையில் மோகிக்கப்பட்டு இருக்கப்பட்ட எனக்கு இந்த சம்சார பயத்தை இல்லாமல் ஆக்கணுமானா உன்னுடைய அனுகிரகம் உண்டானத்தான் முடியும். அதனால என்னாச்சு, மாயைன்னு சொன்னால் என்னதுன்னா அவித்யை தான் மாயை. மாயை இல்லாத ஒன்றை இருக்கிறதா காணிக்கிறது மாயை இல்லையா? சத்தியமான வஸ்துவை மறைச்சி மித்தியான இந்த லோகத்தை சத்தியம் நம்ப வைக்கிறது மாயை. அது பிரவൃத்தியில் வரும்போது நமக்கு அவித்யை அப்படின்னு சொல்லுவாங்க. அவித்யன்னா வித்யை அல்லாததெல்லாம் அவித்யை. व्यक्तिகளில் பிரவர்த்திக்கும் போது அது அவித்யா மாறுது அந்த மாயை. அப்போ வித்யனா என்னது? சத்தியமான வஸ்து என்னதுங்கிற உணர்வு வித்யை. எது சத்தியம்? பிரம்மன் தான் சத்தியம். இந்த பிரம்மன் தான் சத்தியங்கிறது தான் வித்யை. அந்த வித்யை அல்லாததெல்லாம் அவித்யை. இந்த அவித்யினால தான் நமக்கு ரெண்டு தூஷங்கள் வருது, காமம் கர்மம். இந்த காமம் கர்மங்கிறதெல்லாம் ரோக லட்சணங்களாகும். இந்த காமம் கர்மங்கிறது வந்தாச்சுன்னா, காமம்னா டிசைர், கர்மம்னா நம்ம அந்த காமத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம். இந்த காமத்துக்கு கர்மத்துக்கு மூல காரணம் என்னதுன்னா அவித்யை. அந்த மாயினால நம்மளை மோகிதன் ஆகிறோம். அதனால தான் அது வரத்தான் செய்யும். ஏன்னா மகாமாயா பிரபாவேன சம்சார ஸ்திதிகாரினா சொன்னோம் இல்லையா? சம்சாரம் ஸ்திதீகரிக்கணுமானா இந்த மாயையில் விழுந்தாத்தான் நோக்கம், இல்லைன்னா லோகம் நிலைநிற்காது. அதெல்லாம் ஒரு பரிதி வரை கழிஞ்சாச்சுன்னா அப்புறம் திருப்பி அந்த மாயிலே இருக்கப்படாதுங்கிறது தான் இங்கே தாத்பரியம். அதானது ஏகமாக இருக்கப்பட்ட பிரம்மத்தை பலதாக நமக்கு தோணுறதே அதுதான் மாயை. மாயை நீங்கினா ரோகம் சமிக்கும். அப்படின்னா அந்த பிரம்மன் தான் சத்தியங்கிற உணர்வு வந்தாச்சானா அந்த சம்சாரத்தில் நமக்கு ஆசக்தி இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. இதுதான் தாத்பரியம். அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானை சரணம் பிராபிக்கணும். அதனால ஆருடைய திருப்திக்காக நம்ம ஒவ்வொரு காரியங்கள் பண்ணுறோமோ அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக பகவானுக்காக அர்ப்பித்து நம்ம செய்தோமே ஆனால் அந்த காமிய கர்மங்கிறத மாறி கடைசியிலே அது வளர்ந்து வளர்ந்து நிஷ்காமிய கர்மமாக மாறும். இப்போ நம்ம காமிய கர்மம் தான் பண்ணுறோம். எந்த காரியம் பண்ணினாலும் கடைசியில் காயனவாஜா மனசேந்திரவா புத்தியாத்மனாவா பிரதேசபாவா கரோமி எத்திட சகலம் பரஸ்மை நாராயணாயேடு சமர்ப்பயாமி அப்படி சொல்லி அந்த ஜலத்தை விட்டுட்டு தான் நம்மளை எழுந்திருக்கிறோம்.
இதுவரைக்கும் பண்ண எல்லா கர்மங்களும் நான் நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல காமிய கர்மம் இல்லாம ஆறுதுன்னு தாத்பரியம். ஓ பரமேஸ்வர பிரபு பத்மநாபா, உன்னுடைய அனுகிரகத்தினால பங்கஜநாபான்னு சொன்னாலே, பங்கஜம்னா தாமரைன்னு அர்த்தம். பகவானுடைய நாபிலேருந்து வரப்பட்ட தாமரை எதை குறிக்கும்னா இந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தினுடைய பிரதீகம் தான் தாமரை. அதுதான் விஸ்வம், அதுதான் அந்த பிரபஞ்சம், அதுதான் அந்த தாமரை காட்டுறோம். இப்படி நாபிலேந்து வந்த பத்மம், அந்த பத்மத்திலே இருக்கப்பட்ட இந்த உலகம், அந்த உலகத்தில் இருக்கப்பட்ட எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இது உலகம்தான் சத்தியங்கிற அந்த எண்ணம் தான் மாயை, அதுதான் அவித்யை. அந்த அவித்யை நீங்கி இந்த அவித்யில் இருக்கிறதுனால சம்சார பந்தம் வருது. சம்சார பந்தங்கிற ரோகத்தை மாற்றத்துக்கு ஒரே ஒரு மகா ஔஷதம் என்னது அப்படின்னா தொத்பாத சேவா, உன்னுடைய பாத சேவனம் தான் எங்களுக்கு வேணும். தான் பகவத் பாதார விண்டத்தை மனசில் தியானம் பண்ணணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் தாற்பயம். பாக்கி எல்லாம் நமக்கு உற்றார் உறவினர்லாம் இருப்பான். ஆனால் என்னைக்குமே நமக்கு பந்துன்னு சொன்னால் ஈஸ்வரன் தான். மற்ற பந்துக்களால் முடியாத காரியங்கள் வரும், ஆனால் ஈஸ்வரனால் முடியாத காரியம்னு ஒன்றும் கிடையாது. அவர் ஃபிசிக்கலி ஃபைனான்ஷியலி எல்லாமே அவர் சவுண்டு தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தாற்பயம். அதனால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது என்னன்னு கேட்டால், மனுஷாளுக்கு சம்சாரங்கிற ரோகத்திலிருந்து முக்தி கிடைக்கணுமான ஒரே வழிதான் உண்டு பத்மநாபா, உன்னுடைய பாதார விந்த சேவனம், அந்த பாதார விண்டத்தில் மனசு லயிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படிங்கிறதான் பிரார்த்தனை பண்ணுறது. இப்படி எல்லா துக்கங்களையும் நசிப்பிக்கப்பட்ட மகா ஔஷதம் தான் உன்னுடைய பாத சேவனம். அப்படிப்பட்ட பாத சேவனம் மாயால மோகிதனான என்னையும் நீ அனுகிரகிச்சு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் உண்டாகட்டும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற தன்னையும் அதில் சேர்த்துக்கிறார். எப்பவுமே அப்படித்தானே, அவள் தன்னை கொச்சப்படுத்தினு தான் எல்லா கவிகளுமே சொல்லுவாள். அது இன்னொரு ஆளுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, நமக்கு கிடைக்கிற நமக்கு கொடுக்குற மெசேஜ் தான் அது. ஆனால் என் மாயையில் மோகிக்கப்பட்ட என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னா எல்லாரையும் காப்பாற்றணும் அர்த்தம். அதனால பத்மநாபா யதீஹ பக்தி ஸ்தவபாத பத்மே ஸ்திரா ஜனானா மகிழார்த்தி ஹந்திரி ததா பவான் பவேன் முக்தி ரகோ கரஸ்தா தர்மார்த்த காமா கிமு வர்ணனீயாக. ஜனங்களுடைய எல்லா துக்கங்களையும் இல்லாமக்கக்கூடியது பக்தி உன்னுடைய பாதங்களில் உண்டாயிருக்கணும். அப்படி அந்த பக்தி உன்னுடைய பாதத்தில் மேலே இருக்கிற அந்த பக்தி ஒரு மனுஷனுடைய மனசில் வந்துருத்தம் உண்டானா அவனுக்கு மோட்சம் நிச்சயம் கைவரும். அப்படி மோட்சங்கிற பாக்கியத்தை கொடுக்கும்போது அதுக்கு மிந்தி உள்ள தர்மார்த்த காமத்தை நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியாங்கிற கேள்வியே அங்கே வராது, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா பகவத் பக்தியினால அசாத்தியமானது எதுவும் கிடையாதுன்னு தாற்பயம். பக்தி உண்டானா அசாத்தியமானது ஒன்றும் இல்லை. முக்தி கூட கரஸ்தமாக்கும். அப்படி இருக்கும்போது முக்தியே கிடைக்கும் போது புருஷார்த்தமான தர்மம் அர்த்தம் காமம் நமக்கு கிடைக்காது. தர்மம்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி, டூ ஒன்ஸ் டியூட்டி இஸ் கால்டு தர்மா. அர்த்தம்னு சொன்னால் அந்த கர்மத்தினுடைய பலம் அனுபவிக்கிறது. காமங்கிறது ஆகிரகம். இந்த மூணும் கழிஞ்சாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால நமக்கு விஸ்வாசம் மரத்துக்காக சொல்கிறா, நாமோச்சாரணம் செய்தால் மோட்சம் கிடைக்கும், மோட்சத்துக்கு போகலாம், சத்கர்மங்கள் செய்தால் மோட்சத்துக்கு போகலாம். அதெல்லாம் நமக்கு நல்ல வழியில் நயிக்கிறதுக்காக சொல்லித்தரப்பட்ட விஷயமே ஒழிய, மோட்சம்னு சொன்னால் மோகக்ஷயம் மோட்சம். மனசுலேருந்து அந்த ஆசை எள்ள அளவு கூட நமக்கு இருக்கப்படாது, கம்ப்ளீட்டாக அது போன மனசுல. அப்படி போனாத்தான் மோட்சம் கிடைக்கின்றார். அப்படி மோட்சம் கிடைக்கணுமான என்ன செய்யணும்? தவ பாத பத்மே ஸ்திரமான முக்தி, உன்னுடைய பாத கமலத்தில் உள்ள பக்தி எனக்கு ஸ்திரமாக இருக்கணும், சதா முக்தி. அப்படி பாதார விண்டத்தில் பக்தி ஸ்திரமாக இருந்ததுன்னு உண்டானா நிச்சயம் மோட்சம் கரஸ்தமாகும். அப்படின்னா சம்சார முக்தி, சம்சார முக்தினா அஜ்ஞானத்திலேருந்து விமோசனம், அந்த இது நமக்கு கிடைக்கும். ஏன்னா பக்தியோட தாசியாக்கு முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்தி உண்டானா தாசினா எஜமானன் பக்தி, அப்ப தாசி முக்தி. மோட்சம் நம்மளை தேடி வந்துடும், நம்ம மோட்சத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எவனுக்கு பக்தி இருக்கோ அவனுக்கு தனியாக வந்துடும் அது. அப்படி உரைச்ச பக்தி வந்தால் புருஷார்த்தங்கள் கிடைக்கும், அதே சமயம்
மோட்சமும் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் உள்ள மெசேஜ். அதனால் பத்மநாபா, என்னுடைய மனசை உடைய பாதார விண்ணத்தில் லயிக்கிறதுக்குள்ள மனசாக மாற்றி எனக்கு அனுகிரகம் பண்ணி நீ மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். ஒரு ஸ்லோகம் கூட பார்க்கலாம். 6வது ஸ்லோகம். வேதோதிதாபிர்மிருதசத்க்ரியாபிஹி நஷ்யத்யகௌகோ நஹி வாசனாது த்வத்பாதசேவா ஹரதி த்வயம் யத் தஸ்மாத் ஸ்திராசைவ மமாஷு பூயாத். வேதோதிதாபிர்மிருதசத்க்ரியாபிஹி. வேதோதிதன், வேதங்களில் சொல்லப்பட்ட விரதங்கள், சத்கிரியைகள், இதெல்லாம். இந்த விரதம்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டது எது செய்யணும் எது செய்யப்படாதுன்னு சொல்லித்தரப்பட்டது தான் சரிக்கு உள்ள விரதம்ங்கிற வாக்குக்கு அர்த்தம். விரதம்னா நிஷ்டைன்னு அர்த்தம். ஏகாதசி விரதம், துவாதசி பாரணை ஒரு நிஷ்டையாக இருக்கும் நம்ம இல்லையா. சிவராத்திரி விரதம் அது ஒரு நிஷ்டையாக இருக்கும். சோமவார விரதம் அது ஒரு நிஷ்டையாக இருக்கும். அந்த விரதம்னா அந்த விரதத்துக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே பாலிக்கிறது தாத்பரியம். டீவியேட் பண்ணப்படாது. அந்த விரதத்துக்குள் விரதானுஷ்டானம் என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரி பண்ணும், அது விரதம். அப்புறம் இன்னொரு என்ன, வேதத்தில் இந்த விரதம்ங்கிற வாக்கு இன்னொரு மீனிங் என்ன வருது அப்படின்னு கேட்டால், செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னு விவரித்து தரந்திரிச்சு தரப்பட்டது. டிஃபரன்ஸ் பண்ணுறது, செய்யக்கூடியது செயலிடாலும் பாவம் இல்லை, செய்யக்கூடியது செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்யக்கூடாது செய்தாலும் பாவம். அப்போ அதுதான் நிஷ்டைங்கிறது. அந்த நிஷ்டையோடு இருந்தால் என்ன ஆகும்? அகௌகா நஷ்யதி, பாப கூட்டங்கள், பாபங்கள் இல்லாமல் ஆயிடும். அது மட்டுமல்ல, சத்கிரியாபிகி, சத்கர்மங்கள் செய்யணும். பண்டு காலத்தில் சத்கர்மங்கள் சொன்னால் ராஜவாட்சிய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, பாத யாத்திரை தானே எல்லாரும் போயிட்டு இருப்பா இல்லையா. அப்போ என்ன சத்கர்மம் அப்படின்னா, அங்கங்கே ஒரு தண்ணீர் பந்தல் கட்டி வச்சுருப்பான். கட்டி வச்சு பெரிய ஒரு பானையில் நிறைய ஜலம் விட்டு வச்சுருப்பான். இன்றைக்கி மாதிரி கடையோ அந்த பிஸ்லரி வாட்டரோலாம் அன்றைக்கி கிடையாது. அவன் யாத்ரா கீழம் தேக்கிறதுக்காக அங்கே வந்து அந்த பந்தலில் உட்காந்து ஜலத்தை குடிச்சிட்டு போவான். தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி வழி அம்பலங்கள் அங்கங்கே ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டி வைக்கிறது, நல்ல காரியங்கள் செய்கிறது, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் தானம், வித்தியைக்குள்ள தானங்கள் பண்ணுறது, இதெல்லாம் சத்கர்மங்கள் தான். இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம பாவங்கள் இல்லாமகும், வாஸ்தவம்தான். ஆனால் இந்த பாவங்கள் தான் இல்லாமகுமே ஒழிய இந்த வாசனை இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு, அது இல்லாமகுமோ? நிச்சயமாக ஆகாது. வாசனை சொன்னால் சீலம், ஒழுக்கம், நம்மளுடைய ஹேபிட் வச்சுக்கலாம். அதனால சங்கல்போட மமோவாத்த சமஸ்தா துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிறோம். அந்த இதுவரைக்கும் பண்ணின அந்த துரிதங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகணும், ஆகிறதுக்காக வேண்டி நான் செய்கிறேன். அப்படி துரிதங்கள் இல்லாமல் ஆகவும் வேணும். இனிமே நாங்கள் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரவும் கூடாது. அது வராமல் இருக்கணுமானா வாசனை இல்லாமல் ஆகணும். அப்போ வேதத்தில் சொன்ன பிராயசித்த கர்மங்கள்லாம் செய்கிறதுனால பாவங்கள் வேணால் நசிக்கலாம். ஆனால் மனசுள்ள வாசனை பத்மநாபா நசிக்கிறது அவ்வளவு எளுப்பமல்ல. ஆனால் அதே சமயம் உன்னுடைய பாதார விந்தத்தில் பக்தி காணிச்சா தொற்பாத சேவோ ஹரதி துவயம் எது. உன்னுடைய பாதார விந்தத்தில் நான் சேவை காணிச்சது என்ன ஆகும்? என்னுடைய பாவங்களும் நசிக்கும், அதே சமயம் வாசனைகளும் இல்லாமல். அதுகொண்டு ச ஏ பக்தி ஆ பக்தி மம ஆஷு எனக்கு ஸ்திரமாக உண்டாகட்டும். தஸ்மாத் ஸ்திரா சைவ மமாஷு பூயாத். அப்படி உன்னுடைய பாத சேவனைங்கிற அந்த பக்தி இருக்கே, திருடமான பக்தி சதா சர்வ நாள் எனக்கு உண்டாகட்டும். என்ன காரணம்னா, ஆதித்த மாதிரி எல்லாம் அதை மாதிரி இந்த ரெண்டெண்ணம் எனக்கு பிரயோஜனப்படும் தாற்பயம். மற்றதெல்லாம் பாபத்தை தான் இல்லாமாக்கிறது. ஆனால் இது நம்முடைய பாபத்தை மட்டுமல்ல, நம்முடைய வாசனைகளை இல்லாமாக்கும்.
இதுதான் 22ஆம் தசகத்தில் பட்டதிரியுடைய வாக்கும் அது இப்படி தான் வருது. அதில் ஸ்ருதிஸ்மிருதிभ्यां விஹிதா விரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம் அனந்தசேவாது நிகிருந்ததி துவயி விதி பிரபோதோத் புருஷா பபாஷிதே. அதிலே இதே தான் சொல்ற. ஸ்ருதிகளிலே ஸ்மிருதிகளிலே விதிச்சுட்டுள்ள விரதானுஷ்டங்கள் எல்லாம் செய்தால் பாபம் நசிக்கும். ஆனால் பாபம் செய்யறதுக்குள்ள வாசனை நசிக்காது. இதுவரை செய்த பாபங்கள் எல்லாம் நசிக்கும். சஞ்சிதம், பிராகிருதம், ஆகாமி, இந்த பாவங்கள்லாம் நசிக்கமாயிருக்கும். ஆனால் இந்த வாசனை நசிக்கணுமான்னு என்ன சொல்லணும்? பவட் சேவையான மட்டும்தான். அனந்த சேவாது துவயம் நிகிருந்தி. உன்னுடைய பாத சேவையினால்தான் இந்த 2 விஷயங்களும் நடக்கும். பாபமும் நசிக்கும், அதே சமயம் எனக்கு அந்த வாசனையும் இல்லாமல். அதனால பக்தி பூர்வமான கர்மம் நம்ம செய்கிற சமயத்தில் பகவத் பாதார விந்தத்தை நம்ம தியானம் பண்ணி அந்த பூஜை பண்ணி ஈஸ்வர விசாரத்தோடு இருக்கப்பட்ட சமயத்தில் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிறது மட்டுமல்ல, அந்த கஷ்டங்கள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கப்பட்ட வாசனைகளும் இல்லாமாகும். தத்துவம். பாபங்கள் எப்படி வருது? செய்யக்கூடாது செய்ததுனால தான் பாபம் வருது. செய்யேண்டது செய்யாமல் இருந்தாலே பாபம் வரும். அப்போ ஈஸ்வர விசாரத்தோடு இருந்தால் அந்த மனசை செய்யேண்டது தான் செய்யும், செய்யக்கூடாதது செய்யாது. தத்துவம். ஸோ நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யவும் செய்வோம், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யவும் மாட்டோம். அப்போ பாவங்கள் வரத்துக்குள்ள சந்தர்ப்பம் குறையும். தாற்பயம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இது கிடைக்கணுமானா என்ன செய்யணும்? அந்த பாதார விந்த பக்தி எனக்கு ஸ்திரமாக உண்டாகணும். சிலவாழெல்லாம் காரியம் காட்டுறதுக்காக வேண்டி பக்தி காட்டுவான். அது இந்த என்ன சொல்கிற மாதிரி அந்த பகவானுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரியாக காரியம் கழிஞ்சால் விட்டுருவா. காலம் நடக்குவளம் பாலங்கடக்குவளம் நாராயணா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதை மாதிரி அப்படிப்பட்ட பக்தி சரியான பக்தி கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறார் பத்மநாபா, நீ பக்தியை தந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு பேசாமல் இருந்துடாதே. அந்த பக்தி எனக்கு ஸ்திரமாக இருக்கணும். தஸ்மான் ஸ்திரா ச ஏவ மம ஆசுபூயா. எனக்கு நிரந்தரம் அந்த பக்தி எனக்கு உண்டாகணும். அப்போ தான் அந்த பக்தி இருக்கிறதுனால நிரந்தர பக்தி எனக்கு உண்டாகும்போது என் மனசு எப்போவுமே ஒன்றையே நினைச்சுட்டு இருக்கிற காரணத்தினால இனி பாபம் செய்யப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வராது. என்னுடைய மனசு பாபம் செய்யறதுக்கு போகவும் செய்யாது. அதனால இந்த வேத மந்திரங்களில் சொல்லிட்டுள்ள காரியங்களை பிராயச்சித்த கர்மம் மட்டும்தான். அதே சமயம் உன்னுடைய பாத சேவை 2ஐயும் இல்லாமாக்கும். துவயம் ஹரதி. துவயம்னா 2. எது 2? பாபத்தையும் வாசனையும். அது 2 இல்லாமாக்குறது. அதனால ச ஏக பக்தி. அதான் அந்த பக்தி மம ஆசு ஸ்திரோ பவேத். எனக்கு ஸ்திரமாக பவிக்கட்டும். தொடர்ச்சியான பக்தி வேணும். தற்பதி காமிய கர்மம் தான் நம்ம ஆദ്യം செய்வோம். நம்ம தொடக்கத்திலே நிஷ்காமிய கர்மம் செய்ய முடியாது. எனக்கு எந்த பலனும் வேண்டாம் பகவானே உன்னுடைய திருப்திக்காக சேர நம்ம சொல்ல முடியாது. லௌகியத்தில் இருக்கும் ஜீவிதத்தில் இருக்கும்போது நம்ம காமிய கர்மம் தான் பண்ணுவோம். ஆദ്യം கல்யாணம் ஆகலை வெளி அர்ச்சனை பண்ணுவோம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். குழந்தை பிறந்தா போதா அந்த குழந்தை இருந்தால் படிக்கணும்னு போய் அர்ச்சனை பண்ணுவோம். அப்புறம் அந்த குழந்தைய கல்யாணம் ஆகணும்னு அர்ச்சனை பண்ணுவோம். இப்படி நம்ம டிமாண்டு வந்துட்டே தான் இருக்கும். இல்லையே சொல்லலை, எல்லாம் காமிய கர்மம் தான். அதான் பண்ணத்தான் வேணாம். இதெல்லாம் ஒரு லெவல் ஆயாச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் நிறுத்திடணும். பின்ன நம்ம பண்ணக்கூடியது நிஷ்காமிய கர்மமாக இருக்கணும். ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்ணப்படும். ஆக்சுவலாக எஸ்பெஷலி நம்மளை மாதிரி அந்த 70, 80 இந்த ஏஜஸில் எல்லாம் இருக்கப்பட்டவா ஒரே ஒரு பிரார்த்தனை தான். பிரபோ எனக்கு அனாயாச மரணம் கொடு. மத்தியானம் தூங்கப்பட்ட சமயத்தில் கிளாஸில் உட்காத்தி மரணத்தை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கப்படாது. அதெல்லாம் தாத்பரியம். அப்படித்தான் கேட்கணும். பெரிய பாக்கியம் என்னது தெரியுமா? உலகத்தில் நிறைய பணமோ வசதியோ அழகான மனைவியோ நல்ல கணவரோ குழந்தை குட்டிகளோ எல்லாம் கிடையாது. எவனொருவனுக்கு அனாயாச மரணம் கிடைக்கிறதோ அவன்தான் மகா பாக்கியவான். அந்த அனாயாச மரணம் கிடைக்கிறதுனால என்ன பலங்கிறது நமக்கு அடுத்த 2 ஸ்லோகத்தில் வருது. அதை நான் அந்த கிளாஸில் சொல்கிறேன். மரணம் எப்படி வரும், இந்த மரணத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தால் நமக்கு அந்த அனாயாச மரணத்தில் உள்ள பலன் நமக்கு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது அதில் வருது. அது அனுபவிக்கணும்னா அனாயாச மரணம் வரணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரே வழிதான் உண்டு.
ஒரு ஸ்டேஜ் ஆயாச்சுன்னா பின்ன அந்த காமிய கர்மங்கள் எல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு நிஷ்காமிய கர்மமாக ஈஸ்வர விசாரத்திலே மூழ்கி இருந்து பகவானே அனுகிரகம் பண்ணு. இப்போ சொன்னார் இல்லையா, சதா உன்னுடைய கருணாநிதே தீனபந்து, நீ ஒருத்தன் தான் எனக்கு பந்து, வேற யாரும் கிடையாது. எல்லா பந்துக்களும் ஒரு லெவல் வரத்தான். ஒரே ஒரு பந்து தான் உண்டு. எந்த சமயத்தில் நம்மளை கைவிடாமல் இருக்கப்பட்ட பந்து, இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருன்னு கேட்டால் பகவான் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு அந்த பக்ஷபாதம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது, பணக்காரன் கிடையாது, பாவம்னு கிடையாது, பைசா உள்ளவங்க கிடையாது, பைசா இல்லாதவங்க கிடையாது. இவன் கொண்டு வந்திருக்காரே. இப்போ நம்ம கோவிலில் போனாக்கா அந்த பாவாடையை பார்த்துட்டு பட்டு பாவாடை ஜாத்திரங்களுக்கு நிறைய அனுகிரகம், சாதாரண பாவாடை கொஞ்சம் அனுகிரகம் எல்லாம் தெய்வீக கிடையாது. எந்த பாவாடையும் அவன் கேட்கலையே, எந்த தேவியும் கேட்க மாட்டான். அப்படி யாராவது கேட்டான்னு சொன்னால் அது ஃப்ராடு. ஒரு தேவியும் ஒரு தேவனும் எனக்கு இது தானே கேட்கவே மாட்டான். ஏன்னா நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டதாக ஈஸ்வர ஸ்வரூபம், நம்ம அந்த பக்கம் கொடுக்கறது இல்லை. பின்ன எதுக்காக நம்ம செய்கிறோம்னா நம்ம திருப்திக்காக செய்கிறோம், அவ்வளவுதான். திருப்திக்காக நம்ம செய்கிறோம். அப்படி எந்தெந்த காரியம் பண்ணி அந்த திருப்தி அடைஞ்சு அந்த சந்தோஷத்தை அடையிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அவள் டிமாண்ட் பண்ண மாட்டான். அதனால் ஒன்றுமே பிரதீட்சிக்காமல் நமக்கு எப்போவுமே அனுகிரகம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு பந்து அந்த பகவான் தான்ங்கிறது தான் 19வது சதகத்தில் அவர் சுவாமி திருநாள் சொல்கிறார். அவர் சொல்கிறது எல்லாமே நாராயணியத்தின் பாகவதத்திலையும் சொன்ன விஷயங்களை தான் அதை அப்படியே சங்கிரகித்து அதில் கொண்டு வந்திருக்கார், அவ்வளவுதான். அது என்ன பாகவதமெல்லாம் நன்னா தெரிஞ்சவாளானா இன்னும் நிறைய கோட் பண்ணுவா. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாகவதத்துலேருந்து கோட் பண்ணி சொல்லலாம். அது பாகவதம் நல்லா ஃபுல்லாக அத்தியனம் பண்ணுவாளுக்கு தான் தெரியும். அது நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் அதில் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் தாற்பயம். சுருக்கம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி படித்ததில் முதல்ல பரமேஸ்வரா எனக்கு பக்தி உண்டாகணும். அந்த பக்தி ஒன்று தான் என்னை காப்பாற்றணும். அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும்? என்னுடைய மனசு அந்த பக்தி உண்டாகணுமானா மனசுனுடைய பாதத்தில் லயிக்கணும். மனசு பாதத்தில் லயிக்கணுமானா என்னுடைய இந்திரியங்கள் ஈஸ்வர விசாரத்தில் மாறி இருக்கணும். ததாசர்வனாடி ஈஸ்வரத்தில் இருக்கணும். நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை மட்டும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பிக்கிறதாவே இருக்கணும். கண்ணால் பார்த்தா பகவானை பார்க்கணும், காதால் கேட்டால் பகவத் விசாரம் கேட்கணும். அப்படி சதா சர்வநாடி இந்திரியங்கள் பூரா மனசிலே பகவத் விசாரத்தில் லயிச்சிருந்தால் மனசும் அதில் லயிக்கும். மனசு அதில் லயிச்சா ஏக பக்தி வரும். அப்படி ஏக பக்தி வருதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சாதாரணமாக வேத மந்திரங்களோட சொல்லப்பட்டிருந்த நம்ம அர்ச்சனை காரியங்கள்லாம் பண்ணுறோமே, இதெல்லாம் பாபத்தை ஹரிக்கக்கூடிய கர்மங்களாக இருக்கலாம், அந்த பலன் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அந்த கர்மம் அந்த பாபத்தை செய்யப்பட்ட வாசனை இருக்கே, அது நமக்கு அழியணுமானா பகவத் விசாரத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் யஜ்யங்களோ கர்மங்களோ எல்லாம் பாபத்தை இல்லாமக்கலாம், வாசனைகளை இல்லாமக்காது. வாசனை இல்லாமக்கிறதுக்கும் பாபத்தை ஹரிக்க வாசனை இல்லாமக்கப்பட்ட 2 பலன் கிடைக்கணுமானா பகவத் பாத சேவைங்கிறது தான் இந்த 6 ஸ்லோகம் வரைக்கும் உள்ளது நம்ம பார்த்ததில் உள்ள கிஸ்டி. இப்படிப்பட்ட ரீதியில் அந்த பகவத் பக்தி எப்படி கொண்டு வரணுங்கிறது இன்னும் 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னங்கிறது நமக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.